சார் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நடிகைகள் பாலியல் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நடிகர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தரை வந்து கூப்பிட்டு போய் ஹோட்டலில் அவரை வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவரை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு நடிகைக்கு அனுப்பிச்சு, ஏன்னா நடிகைகளுக்கு மட்டும் இந்த தொந்தரவு இல்லை, நடிகர்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார் இது. ஆமாம், அது வந்து கால் பாய்ஸ். அப்போ அரசியல் தலைவியுடைய அறையில் ஒரு திருட மூத்துட்டான்னு வழக்கு பதிவாகுது. நம்ம தலைவியே இல்லை, வீட்டில் யாரோ திருட மூத்துட்டான், உள்ளே போய் பார்த்தா அவன் கேஷுவலாக பர்முடா டிஷர்ட்டு போட்டுட்டு விஸ்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எது நீலப்படம், மஞ்ச படம், பச்சை படம்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த தலைவிதாயா என்னை வர சொன்னாங்க. அவங்க ரூமில் தான் 2 நாளாக தங்கியிருக்கேன். பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். பிரச்சனைன்னு வந்தால் திருடனாயிருவான். எல்லா சினிமா நடிகர்களுமே நீங்கள் முழுக்க இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள் தான். ஒரு பெரிய நடிகர், நடிப்பிசை திலகன்னு வச்சுக்கங்க, ஒரு பெரிய நடிகர். ஒரு நடிகை வந்து அவரோட கதாநாயகியை நடித்தா படம் முடிகிற வரை நட்சத்திர ஹோட்டலில் அந்த அம்மா தான் தங்கியிருக்கும். கேரளாவில் சித்திக்குன்னு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ஒரு அம்மா, ஒரு 21 வயசு பெண்ணு சொல்லுது, எல்லா பக்கமும் ஷீலா நீ தான், கட் அவுட்ரு திருவனந்தபுரம் பூரா வச்சிருவாங்க நுணையம். நான் அதே கனவுல பல முறை என்ன இழந்தேன். ரஜினி போய் சொல்றாரு, போராட்டம் பூரா ஜம்மு விரோதிக்கிறார். உனக்கு என்ன தெரியும் முதல்ல? உனக்கு நீ ஒரு ஏடிஎம் மிஷினு, உன் பொண்டாட்டி ஏடிஎம் மிஷின் எடுக்கிற ஏடிஎம் கார்டு வச்சுருக்கான். இதுதான் 2 பேருக்கு. அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞருக்கு உங்கள் ஓட்டு. பெரியாரிடம் பயிற்சி எடுத்த கருணாநிதிக்கு ரஜினி ஆதரவு தான் ஜெயிக்க முடியும் நிலைமை ஆகிப்போச்சு. பில்லா படத்தில் ரஜினியே ஜெயலலிதா ஒப்பந்தம் பண்ண சொல்கிறார். எம்ஜிஆர் பதவி போய் அதை தடுத்தார். இல்லைன்னா ஜெயலலிதா ரஜினி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. திருமணம் என்பதை விட லதா வந்து ரஜினி கரைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சு. சில வருஷம் கழிச்சு 2 குழந்தை பிறந்த பிறகு தாலியும் வேண்டாம், என் வேலையும் வேண்டாம், என்னை விட்டுருமா, நான் கிளம்பி ஆசிரமத்துக்கு போகிறேன்ட்டார் ரஜினி. சார் மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த மோகன்லால் அவர்கள், மம்மூட்டி அவர்கள்லாம் இந்த மாதிரி எவ்வளோ சம்பளம் வாங்கலையா சார்? அப்போது அதிகபட்சமாகவே 20 கோடி ரூபாய்க்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது. எந்த கோர்ட்டுக்கு வேணால் வர்றேன், சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன். இது போன்ற அயோக்கியர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நடிகைகள் பாலியல் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நடிகர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தரை வந்து கூப்பிட்டு போய் ஹோட்டலில் அவரை வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவரை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு நடிகைக்கு அனுப்பிச்சு, அந்த எடுத்தவரும் அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராக அவரும் அந்த நடிகையும் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சார். இது ஏன்னா நடிகைகளுக்கு மட்டும் இந்த தொந்தரவு இல்லை, நடிகர்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது சார் இது. ஆமாம், அது வந்து கால் பாய்ஸ். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவி, அப்போ அரசியல் தலைவியுடைய அறையில் ஒரு திருட மூத்துட்டான்னு வழக்கு பதிவாகுது. போலீஸ்காரன் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறான். அவன் ஜெயிலுக்குள்ள போய் சொல்கிறான், அந்த தலைவிதாயா என்னை வர சொன்னாங்க. அவங்க ரூமில் தான் 2 நாளாக தங்கியிருக்கேன். 2 நாளாக தலப்பாக்கட்டி விட்டுருக்கேன். தாஜ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் வந்தது. சாப்பிட்டு 2 நாளாக எனக்கு என்ன வேலைன்னா என்னுடைய கால் பாய்ஸ் வேலை. கால் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்கான்? முட்டா கால் பாய்ஸு, அரசியல் தெரியாத கால் பாய்ஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான்? தலைவி வந்து அரசியல் வேலையை போயிடுச்சு. போன பிறகு அவன் ஏன்னா காஸ்ட்லியான ஸ்டீரியோ செட்டெல்லாம் இருக்குமில்ல, ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் திருட போவான், என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். அவன் அந்த பையன் என்ன பண்ணான்? அந்த கால் பாய்ஸு ஸ்டீரியோ சவுண்டாக வச்சு விட்டா. கீழே செக்யூரிட்டி ஆள் அம்பு எகுத்து பக்கத்தோடு. என்னடா நம்ம தலைவியே இல்லை,
வீட்டில் யாரோ திருட போட்டான், உள்ளே போய் பார்த்தா அவன் கேஷுவலாக பர்முடா டிஷர்ட்டும் போட்டுட்டு விஸ்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எது நீல படம், மஞ்ச படம், பச்சை படம்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இவன் எப்படா உள்ளே வந்தான், நான் 2 நாளாக தான் இருக்கேன். அப்போ உடனே தலைவி போன அடிச்சா திருடன் ஜெயிலில் போட்டான். இதுதான் நம்ம திரைப்பட உலகம். திரைப்பட உலகம் இதுதான். எப்படின்னா பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். பிரச்சனைன்னு வந்தால் திருடனாயிருவான், அவன் திருடனாயிருவான். எனக்கு ஒரு காவல்துறை நெருக்கமான ஒரு அதிகாரி எனக்கு சொன்ன தகவல். இப்படி பல தகவல் இருக்குது. இதை பேசினா ஒரு 3 நாள் பேசிட்டே போகலாம். அப்போது திரைப்படத்துறையை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஆணாதிக்க சமூகத்தால் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகளைப் போல நீங்கள் இந்த விட்டில் பூச்சி என்ன பாடுபடும், அதே போல தான் நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லா சினிமா நடிகர்களுமே நீங்கள் முழுக்க இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள் தான். பாலியல் ரீதியாக அத்தனை பெண்களையும் பயன்படுத்தி கொள்வது என்பது இவர்களுக்கு மிக சாதாரணமான பொழுதுபோக்கு. ஒரு பெரிய நடிகர், நடிப்பிசை திலகன் வச்சுக்கங்க, ஒரு பெரிய நடிகர், ஒரு நடிகை அவரோட கதாநாயகியாக நடித்தா படம் முடிகிற வரை நட்சத்திர ஹோட்டலில் அந்த அம்மா தான் தங்கியிருக்கணும். இதுதான் அவருடைய பாலிசி. பாலிசி. இதற்கு ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த படத்தில் நடிக்கணும். ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா அப்புறம் பெரிய கட் அவுட் மவுண்ட் ரோட்டில் வச்சுருவான். இந்த கோடம்பாக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் அதாவது காவிரி டெல்டா பகுதியில் ஒரு எழுத்தாளர் எழுதினான், காவிரியின் நீரை விட காவிரி கரையோரம் இருக்கிற தலித் மக்களுடைய கண்ணீர் அதை விட பெரிய ஆறுன்னு எழுதினான். இன்றைக்கி பார்த்தா 7000 ஏக்கரை பேட்டி கொடுக்குறாரு, 8000 ஏக்கரை பேட்டி கொடுக்குறாரு, 12000 ஏக்கரை பேட்டி கொடுக்குறாரு. மூப்பனார் அங்கேருந்தா வர்றாரு, சசிகலா நடராஜ் அங்கேருந்தா வர்றாங்க, எல்லாம் அங்கே காவிரி டெல்டாவிலேருந்து தான் வர்றாங்க. அங்கே உழைக்கிற மக்கள் இன்னும் அரைப்படி நெல் கேட்டதுக்காக கீழ்வன்மணியில் எத்தனை பேர் கொளுத்தி விட்டான், 44 உயிரை கொளுத்தி விட்டான். அப்போது காவிரி நீரை விட அந்த உழைக்கிற மக்களுடைய கண்ணீர் அதை விட பெரிய கண்ணீராக இருக்குது. இந்த அரசியலில் சினிமா நடிகை என்ன பண்ணுறான், ஏதாவது யாருக்காவது ஆதரவாக குரல் கொடுத்ததா என்ன வரலாறு இருக்கா? நீங்கள் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு, ரஜினி போய் சொல்கிறாரு போராட்டம் பூரா சமூக விரோதிங்கிறார். உனக்கு என்ன தெரியும் முதல்ல? உனக்கு நீ ஒரு ஏடிஎம் மிஷினு, உன் பொண்டாட்டி ஏடிஎம் மிஷின் எடுக்கிற ஏடிஎம் கார்டு வச்சுருக்கான். இதுதான் 2 பேருக்கும். சமூகத்தை பற்றி என்ன தெரியும்? இவர்கள் எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி உள்ள ஒரு அரசியல்வாதி கூட தமிழ்நாட்டில் இல்லை. சேப்பாக்கத்தில் நான் ரஜினி ஆதரவு தெரிவிச்சிருந்தார் கருணாநிதிக்கு 2001 தேர்தலில். அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர் உங்கள் ஓட்டு. பெரியாரிடம் பயிற்சி எடுத்த கருணாநிதிக்கு ரஜினி ஆதரவு தான் ஜெயிக்க முடியும் நிலைமை ஆகிப்போச்சு. அப்போது சினிமாவுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்துது. பில்லான்னு ஒரு படம், இந்த படம் ரஜினி தான் கதாநாயகன், அது ஸ்ரீபிரியா நடித்தாங்க. அப்போது 80களில் ஜெயலலிதா எங்கே போயிட்டாங்க, ஹைதராபாத் போயிட்டாங்க. ஹைதராபாத்திலேருந்து சோபன் பாபுக்கிட்டேருந்து திருப்பி வர்றாங்க. வந்த பிறகு பில்லா படத்தில் ரஜினியே ஜெயலலிதா ஒப்பந்தம் பண்ண சொல்கிறார். 80கள்னா ஒரு 44 வருஷத்தை கழிச்சுங்க. அப்போ ஜெயலலிதா தான் கதாநாயகி யாரோட, ரஜினியோட பில்லா படத்தில். எம்ஜிஆர் பதறி போய் அதை தடுத்தார். எம்ஜிஆர் பதறி போய் அதை தடுத்தார். இல்லைன்னா ஜெயலலிதா ரஜினி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் லதாவை திருமணம் பண்ணார். திருமணம் என்பதை விட லதா ரஜினி கரைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சு. ஸ்டெல்லா மேரி ஸ்டூடெண்ட்டுமா யாரு, லதா. லதா ஒரு பேட்டி எடுக்க போகுது. பேட்டி எடுக்க போகும்போது நீங்கள் பிரசனில் தொடர்பு வச்சுட்டு 2 பேரும் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. அதன் பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, நீ என்ன பேட்டி எடுத்ததுலேருந்து பிரச்சனை ஆகி போச்சு, எனக்கு கல்யாணம் தாலி கட்டு திருப்பதியில். யார், லதா. ரஜினிக்கு வேறு வழி இல்லாமல் தாலியை கட்டுறாரு. சில வருஷம் கழித்து 2 குழந்தை பிறந்த பிறகு
சாலியும் வேண்டாம், என் வேலையும் வேண்டாம், என்னை விட்டுருமா, நான் கிளம்பி ஆசிரமத்துக்கு போகிறேன்ட்டார் ரஜினி. அதன் பிறகு துக்ளக், சோகம், இதையும் பேசுகிற மணின்னு தான் மறுபடியும் சேர்த்து வச்சது. இப்படி பல பேருக்கு பல வரலாறு இருக்குது. வரலாறை பேசுவதற்கு, எழுதுவதற்கு இங்கே எவனுக்குமே தகுதி இல்லை. அவன்கிட்ட போய் கவர் வாங்கினா அப்புறம் எப்படி அவனை பற்றி எழுத முடியும்? ரெண்டாவது, அவர் ஒரு பெரிய ஞானத்தந்தை மாதிரி. கருணாநிதிக்கு ஞானத்தந்தையாக இருக்கலாம். யார் ஜெயலலிதாவுக்கு அவர் மானத்தந்தை. ஜெயலலிதா முதலமைச்சரான ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னார் ரஜினி. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, போயஸ் தோட்டத்தில் ரைட் சைடில் ஜெயலலிதா வீடு, லெஃப்ட் சைடில் ரஜினி வீடு. ரோட்லேயே ஃபியட் காரை மறிச்சிடுவானுங்க. ரஜினி தாஜ் ஹோட்டலுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு அவரே போதையில் ஓட்டிகிட்டு வருவார். ஓட்டிகிட்டு வந்தா போலீஸ்கார் வாய போகுது, கீழே வானா கார் நீயவே நான் நடந்து பல முறை நடந்து போய் தான் போயஸோட வீட்டுக்கே, ஜெயலலிதா இருக்க வரை வீட்டுக்கே போகிறதில்ல. இப்படிலாம் பெரிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு பூராமல் அசிங்கமான வரலாறு. கோடம்பாக்கம் வரலாறு நீங்கள் தோண்டிங்கன்னா உள்ள குப்பையாக கிடக்கும். இதுதான் இவர்களெல்லாம் தான் நாட்டை ஆள துடிக்கிறார்கள். நீங்கள் தியாகம் பண்ணணும், போராடணும், மக்களோடு மக்களாக நீங்கள் சேரியில் இருக்கணும். அவன்தான் தலைவனாக தகுதியானவர்களே தவிர இவர்கள் பூரா கேரவன் வேன் அரசியல். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாடகை. எதுக்கு? அந்த குழு கேரவன் வேன் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் அந்த வேனை நிற்கணும். இவர்கள் இப்படி இந்த மக்களுக்கு உதவி செய்வான். மக்கள் மண்ணு லாரி, சுடு மண்ணு லாரி, அதாவது மண்ணை ஆற்றுல தண்ணி வறண்டு போய் இந்த ரத்தனம் கரிகாலம் கும்பல் என்ன பண்ணுவானுங்க, முதல்ல பொக்கலைன்லாம் வராத காலத்தில் ஆளுக தான் மண்ணை வெட்டி லாரியில் ஏற்றுவாங்க. ஏற்றி சுடுமணலில் வெயிலில் படுத்து தூங்கிட்டு போவான் சுகமாக. ஏசி ரூமில் படுத்தா கூட அவனுக்கு தூக்கம் வராது. இப்படி உழைப்பாளிகள் இருக்கிற அந்த நாட்டில் நீங்கள் சினிமாக்காரன் விஜய் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், இந்த நாட்டில் நீங்கள் ஒரு 10,000 20,000 கோடி ரூபாய் சொத்து சேருது. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம். சார், மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த மோகன்லால் அவர்கள், மம்மூட்டி அவர்கள்லாம் இந்த மாதிரி எவ்வளோ சம்பளம் வாங்கலையா சார்? அப்போது அதிகபட்சமாகவே 20 கோடி ரூபாய்க்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது. அங்கே பெரிய சம்பளமே 10 கோடி 20 கோடிக்கு மேலே யாருக்கும் சம்பளம் கிடையாது. இங்கே முட்டாள் தமிழை மொத்தமாக இருக்கிற நாடு தமிழ்நாடு தானே. அதனால் நீங்கள் ஒரு சினிமா டிக்கெட்டு 1500 ரூபாய்க்கு பார்க்குறோம். ஏன்னா இது இப்போ ஆரம்பித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதுரை தான். தம்பி எம்ஜிஆர் மூஞ்சி, ஒரு தங்க முகத்தை மட்டும் காமி, இந்த பயலுகளை பூரா நான் ஏமாற்றிக்கிறேன், இப்படி ஆரம்பித்த அரசியல் கடைசியில் எங்கே போய் நிற்குது? விஜய் வீட்டில் போய் நிற்குது. நீ தான் அரசியல் பண்ணணும், நீ தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த மாநாடு நடத்தி வந்த பிறகு இது ஒரு பேசும் பொருளாக பரபரப்பாக இருக்குது. 26 தேர்தலில் நீங்கள் விஜய்யுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். விஜயகாந்தோடைய செல்வாக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். கமல் செல்வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். பல நடிகர், சிவாஜி வந்தார், எவனும் ஓட்டே போடலை. கார்த்தி வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர், இப்படி பல பேர் வந்தாங்க. மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். இப்போ யார் வரானா? விஜய் வராரு. விஜய்க்கு எதிர்காலம் இருக்குமா இருக்காதா, இல்லை முதலமைச்சர் ஆவாரா என்பதை ஒரு தேர்தல் நிரூபிச்சிட்டாருன்னா மக்கள் சரியாக இருக்காங்களா, இல்லை மக்கள் இன்னும் சினிமா மோகத்தில் தான் இருக்காங்களா என்பதை இந்த தேர்தல் முடிவு தான் நமக்கு தீர்மானிக்கும். கேரளாவில் சித்திக்குன்னு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் ஒரு அம்மா, ஒரு 21 வயசு பெண்ணு சொல்லுது. அவர் பெல்லியும் இருக்குது சார். இப்போ அவர் பெல்லியும் கேஸ் இருக்கு. கேஸ் அந்த பெண்ணு வழக்கு தொடுத்ததே அதுதான். நான் அவர்கிட்ட சினிமா வாய்ப்பு கேட்டு போனேன். 5 லட்சம் ரோட்டில் வர சொன்னார். வர சொல்லி என்னை பாலியல் ரீதியாக வன்முறை பண்ணி முடிச்சுட்டு, நீ தாம்மா செம்மீன் லீலா, எல்லா பக்கமும் ஷீலா நீ தான், கட் அவுட்ரு திருவனந்தபுரம் பூரா வச்சுருவாங்க நுணையம். நான் அதே கனவுல பல முறை என்ன இழந்தேன். இப்படி அப்போ இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? எந்த கோர்ட்டுக்கு வேணால் வர்றேன், எந்த நீதிமன்றத்தை நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன். இது போன்ற அயோக்கியர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.